அரசு வேலைகள்லையுமே 10+2+3 அப்படின்ற அந்த கேட்டகரியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகுதான் ஒரு உயர்கல்வியை படிக்க முடியும் என்ற நிலை இருக்கா, அல்லது நேரடியாக பட்டம் படிக்க முடியும் என்ற நிலை நீடிக்குதா? இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் கட்டளைகளுக்கு உட்பட்டு தான் நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த பல்கலைக்கழகமும் விதிவிலக்கல்ல. அதே போல கடந்த காலங்களில் இருந்த மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு மாணவர் சேர்க்கையை இப்போ செய்யக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அதனால 10+2+3 பேட்டர்ன் இருந்தால் தான் இக்னோலே அட்மிஷன் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டினா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சுன்னா யார் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இக்னோவில் படிக்க, அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா, இதில் படிக்கிறவங்களுக்கும் ரெகுலர் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அது சேரக்கூடிய கல்வி தகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த படிப்பெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சில படிப்புகள்லாம் இருக்குல்ல, அது என்னென்ன படிப்புகள்? அதாவது ஒழுங்குபடுத்துதல் என்பது மத்திய அரசின் பல்வேறு உயரிய அமைப்புகள் மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கு. அதாவது இன்ஜினியரிங் எஜுகேஷன்னா அதுக்கு ஒரு உயரிய அமைப்பு இருக்கிறது. மெடிக்கல் கவுன்சில், அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மெடிக்கல் கவுன்சில் அகில இந்திய அளவில் இருக்கிறது. அதே போல் லா படிக்கக்கூடியதற்கு மிக உயரிய அமைப்பாக இந்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ இதன் அனுமதி பெற்ற பல்கலைக்கழகங்கள் தான் இந்த படிப்புகளை வழங்க முடியும். அதுபடி பார்த்தா ரெகுலர் கோர்ஸில் கொடுக்கக்கூடிய பிஎல் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்த முடியுமானா முடியாது. அதே போல் எம்பிபிஎஸ் நடத்த முடியுமானா முடியாது. அதே போல் ரெகுலர் கோர்ஸில் அவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு சில துறைகள் இருக்குது. அதாவது இப்போ லீகல்னு சொன்னோம்னா நம்ம பேராலீகல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இப்போ பேராலீகல்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் அது சம்பந்தமான படிப்பு, சைபர் லா, இது மாதிரி படிப்புகளை படிக்கிறதுக்கு மத்திய அரசு எந்த தடை விதிக்கல. அதே போல் அலைடு அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், பவுல்ட்ரி ஃபார்மிங், அனிமல் வெல்ஃபேர், இது மாதிரி சில கோர்சஸ், அதாவது அலைடு ரிலேட்டட் கோர்சஸ்லாம் அவங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழே